என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே சோஸ்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப அருமையாக ஒரு 9 months நம்ம கடந்து வர்றதுக்கு ஏசப்பா ஒரு பெரிய கிருபை பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய உடனிருப்பு, அவருடைய வழிகாட்டுதல் நம்மளை பல சூழ்நிலைகள் என்ன பண்ணியிருக்கோம், கடந்து வர பண்ணியிருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? கண்டிப்பாக எவ்வளோ தான் நமக்கு சந்தோஷமான லைஃப்னு இருந்தாலும் கூட ஒரு சூழ்நிலைகள்லையும் நம்ம அவருடைய ப்ரெசன்ஸை உணர்வதற்கு ஏசப்பா நமக்கு நிறைய விதமான சூழ்நிலைகளை நமக்கு உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புதியதொரு மாதத்தில் நம்ம அவரை கடந்து வர செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் அனைத்து சூழ்நிலைகளுக்காகவும் நம்ம நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் குட்டீஸ். இந்த புதிய ஒரு மாதத்தை கூட நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இதில் எந்த விதமான நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதை சந்திச்சுட்டு மட்டும்தான் போவோம். அதை உள்வாங்கி அதனால் எந்த ஒரு ஹர்ட்டும் நம்ம ஆகாதபடிக்கு ஏசப்பா நம்மளை பார்த்துக்குவாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் எசாயா 40:11 ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் பேசியிருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம ஆடுகளை பற்றி பேசியிருக்காங்க. நமக்கு தெரியும் நம்மளுடைய ஏசப்பா ஒரு நல்ல மேய்ப்பர், நல்ல ஆயர்னு நம்ம திருப்பாடல் 23 படியாக நம்ம அதை வாசித்திருக்கோம். நல்ல ஆயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பாடல் முழுவதுமாக நம்ம படிச்சிருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது இதில் பாருங்களேன், எல்லாத்துலேயும் ஆடுகளை ஒரு உதாரணமாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வசனத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆடுகள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆடுகள் எப்பவுமே கூட்டமாக தான் போகும். அப்படி கூட்டமாக போகையில் கூட அதோட எல்லாத்தோடைய பாதைகளும் சில நேரங்கள் இங்கிட்டு அங்கிட்டுன்னு ஓடி அது என்ன பண்ணும், அதுக்கான உணவை தேடி போகிறதா இருக்கட்டும், அல்லது அந்த மேய்ப்பனோட கண்ணிலேருந்து தப்பிச்சு ஓடக்கூடிய ஆடுகளாக கூட இருக்கலாம்.